الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். யூஜிசி நெட் அரபிக்ல நம்ம இல்முல் பயான் பார்த்தோம் முன்னாடி இருக்கிற அந்த வீடியோஸ்ல. இப்போ இல்முல் பயானுக்கு அப்புறம் இல்முல் மஆனி, இல்முல் பதி எல்லாமே சேர்ந்து உள்ள இந்த கொஸ்டின்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் கூட இதுல சேர்ந்து வரும். அது இல்லாம இல்முல் பதி பிளஸ் இல்முல் மஆனி உள்ள கொஸ்டின்ஸ் கூட சேர்ந்து வரும். சோ நம்ம ஃபாஸ்டா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். யஷ்தரிது ஃபில் ஃபஸாஹதி. ஃபஸாஹால என்னென்ன இருக்கும்? ஒரு சென்டென்ஸை நம்ம எப்போ ஃபஸாஹான்னு சொல்றோம்? சலாசத்துல் கலிமா வ சலாமத்து தர்கீப். அதுல சலாமத்து தர்கீப் இருக்கும். எதுல இருந்து சலாமத் இருக்கும்னா தனாஃபுல் கலிமாத் இருக்காது, தோஃபுல் தாலீஃப் இருக்காது, தாஹீதுல் மானா இருக்காது, தாஹீத் இருக்காது இல்லையா? அதாவது கஷ்டமான வார்த்தைகள் இருக்காது. தர்கீப் கரெக்டா இருக்கும். சொல்றதுக்கு கஷ்டமாவும் புரியறதுக்கு கஷ்டமாவும் இருக்காது. அதுதான் ஃபசாஹா. சோ அது எப்படி இருக்கும்? சலாசத்துல் கலிமா வசலாமத்து தர்கீபு மின் தனாஃபுரி வதாஃபி வ தாஹித். எதுல இருந்து சலாமத்தா இருக்கும்? தனாஃபுர்ல இருக்காது, தோஃபு இருக்காது, தாஹித் இருக்காது. அதுதான் ஃபசாஹா. இல்முல் பயான் எதஹத்தஸு அன். இல்முல் பயான் எதை பத்தி பேசுதுன்னா அசாலிப்னு பத்தி பேசுது. நீங்க பேசுற விதம் எப்படி இருக்கு, நம்முடைய உஸ்லூப் எப்படி இருக்குது, அதுதான் இல்முல் பயான். சரி. كأنما الماء في صفاء وقد جرى ذاهب اللجين. ذاهب اللجين இங்க என்ன? ذاهب اللجين எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வேர்டு எதா வந்திருக்கு? முஷப்பா பிஹியா வந்திருக்கு. ذاهب اللجينனா தண்ணியுடைய அந்த கிளியர்னஸ் எப்படி இருக்குதுன்னா ஆஹ் வெள்ளி மாதிரி இருக்குது. வெள்ளி மாதிரி கிளியரா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப லுஜைன்னா வெள்ளின்னு, சில்வர்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்க முஷப்பா பிஹியா இந்த தாயிபுல் லுஜைன் வந்திருக்கு. أنت نجم في رفعة وضياء تجتليك العيون شرقا وغربا. இது முஅக்கதுக்கான எக்ஸாம்பிள். முர்சல்லா, முஜ்மல்லா, பலீகா அப்படின்னு கேக்குறாங்க. இது அந்த நஜ்முன்னு வந்திருக்கு. அப்போ இந்த டைரக்டா சொல்றாங்க அதாவது ஷிபு இல்ல, வஜு ஷிபு இல்ல. அப்போ இது முஅக்கதுக்கான எக்ஸாம்பிள். அர்கானு தஷ்பி அர்பா நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அத்தஷ்பி அல் முஃபஸ்ஸல் மா தக்கர ஃபிஹி வஜு ஷிப். வஜு ஷிப் இருக்கும், இருந்துச்சுன்னா அது தஷ்பி அல் முஃபஸ்ஸல். தஷ்பி அல் முஜ்மல் மா ஹதஃபா மின்ஹு வஜு ஷிப். தஷ்பி அல் முஜ்மல் நம்ம எதுக்கு சொல்றோம்? அதுல வஜு ஷிப், அந்த போயட்ல வஜு ஷிப் இருக்காது. அந்த போயமோட லைன்ல வஜு ஷிப் இருக்காது. அத்தஷ்பி அல் முஅக்கது நம்ம எதுக்கு சொல்றோம்? மா ஹசபத் மின்ஹு அல் அதாத். தால் தால் வருது பாருங்க, முஅக்கது அதாத். அதுல இருக்காது. அப்போதான் அது என்னது? மா ஹசஃப மா ஹுசிஃபத் மின்ஹு அல் அதாத். அதுல அதாத் இல்லைன்னா அது தஷ்பி அல் முஅக்கது. சரியா? அந்நஷ்ரு மிஸ்குல் வல் உஜூபு தனானீர். இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இது பலீகுக்கான எக்ஸாம்பிள். மா ஹுவ நௌவு தஷ்பீ ஃபில் பைத்தி தாலி வலைலுன். இந்த எது எந்த எந்த நவ் இதுல வந்திருக்குன்னு கேக்குறாங்க. வலைலுன் க மௌஜில் பஹரி அர்ஹா சுதூலஹு. இந்த மௌஜில் பஹர் வந்தாலே அது தஷ்பீ கயிர் தம்சிலுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அது யஷீபு அல் ஃபதா வலைஸ அஜீபன். இது தஷ்பீ அப்திம்னின்னு நம்ம பார்த்தோம். லா தன்கரி அதுலல் கரீமி மினல் கினா. இதுவும் தஷ்பி அப்திம்னிக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். மை யஹீனு யஸ்ஹலு அல் ஹவானு அலைஹி மல்
அல் ஜருஹு பி மையித்தி ஈலாம். இது பி மையித்தின்னு வந்தாலே இது அல் பைத்து எந்தவி அலா தஷ்பி அப்திம்னி. இதுவும் தஷ்பி அப்திம்னிக்கான எக்ஸாம்பிள். பத அஸ்ஸபாஹு கஅன்ன இஸ்ஸத்துஹு வஜ்ஹுல் ஹலீஃபா. இது வஜ்ஹுல் ஹலீஃபா வந்து நம்ம மாத்தி சொல்றோம். முஷப்பாவை வந்து முஷப்பா பிஹியா மாத்தி சொல்றோம். அதனால அது தஷ்பி அல் மஹ்லூப். في حمرة الورد இது வந்து البيت يتضمن تشبيها مخلوبا. இதுவும் வந்து தஷ்பி அல் மஹ்லூப். சரியா? في حمرة الورد இது வந்து என்ன சொல்றாங்கன்னா شيء من تلهبها والخضيب نصيب من تفنيها. இந்த எக்ஸாம்பிள் வந்து தஷ்பி அல் மஹ்லூப்கான எக்ஸாம்பிள். இந்த வஜ்ஹுல் ஹலீஃபா வர மாதிரி ஹம்ரத்துல் வர்து வந்தாலே தஷ்பி அல் மஹ்லூபுக்கான எக்ஸாம்பிள்னு செலக்ட் பண்ணுங்க. இதில் ஐனு ராஹத் வஹிய ஐனுன் அலல் ஜோஇ அலல் ஜவா ஃபலைஸ பிசிர்ரின் மா தசிரு அலா தாலி. இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். இது ஐனு ராஹத், என்னுடைய கண்ணு வந்து வெளிப்படுத்தினா கூட, என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினா கூட எனக்கு உள்ள இருக்கிற அந்த ஐன் என்ன பண்ணுது, அந்த துக்கத்தை கண்ணு வழியா வந்துருது வெளியில. அதாவது அழுதுருவாங்க இல்லையா? அந்த துக்கம் கண்ணுல தெரியும், நம்ம சேடா இருக்குமா ஹாப்பியா இருக்குமான்னு சொல்லி. சோ அந்த உள்ள இருக்கிற ஐன் வந்து என்ன பண்ணுது, காமிச்சு விட்டுருது. இது எதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம கேட்டோம்னா அஷேரு எதம்மனு மஜாசன் லுகவியக்கான எக்ஸாம்பிள். சரியா? மஜாஸ் லுகவிக்கான எக்ஸாம்பிள் இது. லுகா வந்து மஜாஸ், மஜாஸ்ல வந்திருக்கு இதுல. சரியா? இதில் ஐனு ராஹத் வஹிய ஐனுன் அலல் ஜவா ஃபலைஸ பிசிர்ரின் மா தசிர்ருல் அதாலி. சரி, இதில் ஐனு ராஹத் வந்து அஷேர் வந்து எதம்மனு மஜாசன் லுகவியன் அப்படின்னு நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா நம்ம ஞாபகம் வைக்கக்கூடிய ஒரு எமோஷனலான ஒரு ஆம், இது எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? மஜாஸ் லுகவிக்கான எக்ஸாம்பிள். ஒஹிப்புக யா ஷம்ஸ் ஜமான். இது வந்து சைஃபு தௌலாவை பத்தி முத்தனப்பி சொல்றது. ஒஹிப்புக யா ஷம்ஸ் ஜமான் வ பத்ருஹு வ இன் லா وإن لامني فيك السها والفراغة. هذا البيت هو مثال لنوع الاستعارة. இது எந்த இஸ்தியாராக்கான எக்ஸாம்பிள்னா இஸ்தியாரா தஸ்ரீஹியாக்கான எக்ஸாம்பிள். உஹிப்புக யா ஷம்ஸ் ஜமான் இது வந்தாலே வந்து யாரை பத்தி வந்திருக்க, சைஃபுத் தௌலாவை பத்தி முத்தனப்பி அவங்க சொல்றாங்க. இது இஸ்தியாரா தஸ்ரீஹியாக்கான எக்ஸாம்பிள். சரி. وأخبل يمشي في البساط فمادري إلى البحر يسعى أم إلى البدر يرتقى. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா يتضمن البيت استعارة تسريحيயாக்கான எக்ஸாம்பிள். இதுவும் நம்ம சைஃபுத்தலாவை பத்தி உஹிப்புக யா ஷம்ஸ் ஜமான் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி வகுபல எம்ஷி ஃபில் பசாதி இது கூட இஸ்தியாரா தஸ்ரீஹியாக்கான எக்ஸாம்பிள். இஸ்தியாரா முத்தலகான ஆமா, இஸ்தியாரா முத்தலகா நம்ம எப்ப சொல்றோம்னா மா ஹலத் மின் முலாயிமத்தில் முஷப்பா பிஹி அவு முஷப்பா. அதுல வந்து முஷப்பா பிஹி உடைய முலாயிமத்தும் இருக்காது, முஷப்பா உடைய முலாயிமாவும் இருக்காது. அப்போ நம்ம இஸ்தியாரா முத்தலகா சொல்றோம். சரி, இஸ்தியாரா முத்தல்லகா சொல்றோம். முத்தலகா இல்ல முத்தல்லகா. சரி. மதா யபுலுகு அல் புன்யானு யௌமன் தமாமஹு இதா குந்த தபினிஹி வகைரக். இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா இஸ்தியாரா தம்சீலியாக்கான எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. மதா யபுலுகு அல் புன்யானு இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா இஸ்தியாரா ஏதாவது ஒரு கீவேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அல் புன்யான் வந்திருக்கு, அப்போ இது இஸ்தியாரா தம்சீலியா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
யுனஸ்ஸிலு லக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கன், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து அல் மஜாஸ் அல் முர்சல்கான எக்ஸாம்பிள். ஏன்னா இது ரிஸ்க் வரல, இங்க மஜாஸுக்கான மானா வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது மஜாஸே முர்சல். கபீலு நஜாதி ரஃபியுல் இமாதி, இதுவும் நம்ம பார்த்தோம். இது பழமொழி, இது கினாயான்னு பார்த்தோம். அல் மஜ்து பைன சௌபைக, இந்த சௌபுங்கிற வார்த்தை வந்தாலே அதுக்கு நீங்க கினாயான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அல் மஜ்து பைன சௌபைக, இந்த எக்ஸாம்பிளே இல்ல, வேற எந்த எக்ஸாம்பிள்லயும் சௌபைக இது மாதிரி வந்துச்சுனாலே நம்ம கினாயான்னு செலக்ட் பண்ணிடணும். தன்கசிமுல் கினாயா பிஏஜிபாரில் பிஏஜிபாரில் மக்கன்னி அன்ஹு ஃபீஹி, இது வந்து சலாசத்துல் அக்ஸாம். கினாயா வந்து எத்தனை கிஸ்ம்ல வருதுன்னா 3 கிஸ்ம்ல, சலாசத்துல் அக்ஸாம்ல வருது. பலகத் அல் குலூபு அல் ஹனாஜி கினாயத்துன் அன், இது வந்து எதுக்கான கினாயான்னு கேக்குறாங்க. இது ஷித்தத்துல் ஹவுஃபுக்கான கினாயா. மஜாசுல் அக்லி வந்து அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இஸ்னாதுல் ஃபேலி அவ் மா ஃபி மானாஹு இலா கைரி மா ஹுவ லஹு லி அலாகத்தின் மா கரீனா, அந்த கரீனாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து மஜாஸுக்கான மானா வந்திருக்குன்னு சொல்லி. மானிஆ மின் இராதத்தி கரீனா, மானிஆ மின் இராதத்தில் இஸ்னாதில் ஹகீகி, அந்த ஹகீகி நம்ம மீனிங் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அதுல என்ன கொடுத்திருப்பாங்க, கரீனா கொடுத்திருப்பாங்க. அது மஜாசுல் அக்லி. லைச மின் அன்வாயி இல்முல் மஆனி, இல்முல் மஆனில இது இல்ல. நம்ம இல்முல் பயான் பார்த்தோம், இப்போ இல்முல் மஆனி பார்க்கிறோம். இல்முல் மஆனில நம்ம கசர் இருக்கு, கபர் இருக்கு, இன்ஷா இருக்கு, ஃபஸ்ல் இருக்கு, வஸ்ல் இருக்கு. என்ன இல்ல, இஸ்தியாரா இல்ல. ஏன்னா இஸ்தியாரா எதுல இருக்கு, இல்முல் பயான்ல இருக்கு. மாஹு அல் கர்து மின் இல்காயில் கபரி ஃபில் பைத்தி தாலி, இதுல அல் கர்து என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. மின் இல்காயில் கபர், கபர்னா என்ன நமக்கு தெரியும், இன்ஷானா என்ன நமக்கு தெரியும். கபர்னா வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ ஆல் ஃபால்ஸ் நமக்கு சொல்ல முடியும். இன்ஷால அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. கபருடைய இந்த சென்டென்ஸ்ல அகராது என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. غدرت يا موت كم أفنيت من عددي بمن أصبت وكم أسكت. இது இதுல என்ன இருக்குதுன்னா இத்ஹாரு தஹஸ்ஸுர் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஹபரு இதுல என்ன அகர்ஸ் இருக்கு, இத்ஹாரு தஹஸ்ஸுர் இருக்குது. மின் அகராதில் ஹபரி, ஹபருடைய அகராதுல என்னென்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இஸ்திர்ஹாம் ரஹம் இருக்கும், தஹஸ்ஸுர் இருக்கும், ஃபஹர் இருக்கும், ஹஸ் இருக்கும், இஃபாதா இருக்கும். அகராது ஹபர் வந்து நம்ம எதுக்கெல்லாம் நம்ம ஹபர் சொல்றோம், இஸ்திர்ஹாம் வெளிப்படுத்துறதுக்கு, தஹஸ்ஸுருக்காக, ஃபஹருக்காக, இல்லைன்னா ஹஸ்ஸுக்காக சென்ஸுக்காக, இல்லைன்னா இஃபாதாக்காக. முகாத்தப் ஹாலாத், முகாத்தவுக்கு எத்தனை ஹாலாத் இருக்கு, 3 ஹாலாத் இருக்கு. முகாத்தவுக்கு வந்து என்ன மாதிரி 3 ஹாலாத் இருக்கும், முகாத்தவுக்கு வந்து இப்திதாயி இருக்கலாம், இல்லைன்னா தொலபி இருக்கலாம், இல்லைன்னா இன்காரி இருக்கலாம் இல்லையா. முகாத்தவ் நம்ம ஒரு ஹபர் சொல்றோம்னா அவனுக்கு எந்த மாதிரி 3 ஹாலாத் இருக்கும். இப்திதாயி ஜெஹன் இருக்கும், ஹாலி ஜெஹன் இருக்கும், அவனுக்கு எதுவுமே தெரியாது. இல்லைன்னா என்ன இருக்கும், சாலிஹு ஜெஹன் இருக்கும், இல்லைன்னா தொலபி இருக்கும், அவனுக்கு அது தலபா இருக்கும், தேவையா இருக்கும், இல்லைன்னா இன்கார், அவன் வந்து நெகேட் பண்ணுவான் அந்த அந்த நம்ம சொல்றோம் ஹபரை இல்லையா. சோ முகாதபுடைய ஹாலாத் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 3 ஹாலாத். ஆஹ் என்னன்னா அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம இருப்பான் அதை பத்தி இல்லையா. அதாவது ஹாலிவு ஜெஹன் இருக்கும், அப்புறம் ஆஹ் என்ன இருக்கும், தலபி இருக்கும், இல்லைன்னா என்காரி இருக்கும். அலா ஐயுகல்லை தபீடு அலஞ்சலி, இந்த அலஞ்சலிங்கிற இந்த கீவேர்டு வந்தாலே தமன்னின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அலா அஞ்சலி, அலா அதாவது தமன்னா பண்றது, இது வந்தாலே தமன்னின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. حدد البيت الذي يحوي أداة من أدوات النداء. அதுவாத்தின் நிதா இதுல எங்க வந்திருக்குன்னு கேக்குறாங்க. அம்மா அம்மா லக ரக்கி வ மின் ஷஅனிஹி ஹபாத்துல் லுஜைனி வ அத்ஹில் அதீதி. இங்க அம்மா வந்து என்ன வந்திருக்கு இங்க,
ஆமா, நிதாவுடைய அதாத்து வந்திருக்கு. இன்னமல் ஆமாலு பின்னியாத், இது வந்து ஈஜாஸுக்கான என்னது எக்ஸாம்பிள். ஈஜாஸ்னா என்ன? ஆஹ் கலிமா வந்து குறைவா இருக்கும், மானா வந்து பெருசா இருக்கும், அதுதான் வந்து ஈஜாஸ். நம்ம ஜவாமியுல் கலீம் சொல்றோம் இல்லையா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அருட்கொடை என்னது, சிறிய வார்த்தை பேசுவாங்க, ஆனா அதனுடைய மானா வந்து கடல் அளவு இருக்கும், பெரிய அளவுல அதுக்கான மானா ஃபஹம் இருக்கும். உலமாக்கள் வந்து அதை பத்தி வால்யூமா எழுதுவாங்க இல்லையா, ஒரு ஹதீஸ் வச்சுக்கிட்டு. சோ அது வந்து என்னது, கம்மியான வார்த்தை இருக்கு, ஆனா அதுக்கு மீனிங் பெருசா இருக்கு, அப்போ அதுக்கு நம்ம ஈஜாஸ்ன்னு சொல்றோம். சரி. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, இதுவும் வந்து ஈஜாஸுக்கானதான் எக்ஸாம்பிள். என்னன்னா அல்லாஹ் தாலா வந்து அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, இது எல்லா ஹல்க பத்தியும் அல்லாஹ் தாலா பேசுறான், எல்லா அம்ரையும் அல்லாஹ் தாலா பேசுறாங்க. அப்போ இது எதுக்கான எக்ஸாம்பிள்? கம்மியான வார்த்தை ஆனா மானா பெருசு, அப்போ இது வந்து ஈஜாஸுக்கான எக்ஸாம்பிள். قال الله تعالى رب اغفر لي ولوالدي وللمؤمنين. இது யாரு பேசுனாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சூரா நூஹ்ல வரும் இல்லையா. முதல்ல என்ன அவர்களுக்கு இஸ்திக்பார் பண்ணிக்கிறாங்க, அப்புறமா வாலிதைக்கு இஸ்திக்பார் பண்ணிக்கிறாங்க, அப்புறமா என்னுடைய பைத்துல யார் எல்லாம் என்டர் ஆறாங்களோ மோமினீன வல் மோமினாத்துன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் சேர்த்து அவங்க மோமினாத்து மோமினின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா தன்னை தனியா பிரிச்சு சொல்றாங்க, வாலிதைய தனியா பிரிச்சு சொல்றாங்க. அப்ப வார்த்தை அதிகமாவது, மானா வந்து சேம் மானாதான் இருக்கு, ஆனா வார்த்தை அதிகமாகுது இல்லையா. இப்போ இந்த மாதிரி வார்த்தையை அதிகமாக்குறதுக்கு நமக்கு என்ன சொல்றோம்னா, நம்ம இத்துனாபுன்னு சொல்றோம். சரியா. இது வந்து இத்துனாபு, இது எதுல வரும்னு கேட்டீங்கன்னா இல்முல் பதியில வரும். இத்துனாபு வந்து நம்ம என்ன பண்றோம், வார்த்தை அதிகமாக்குறோம். சரி, சாரி, இத்துனாபு வந்து நமக்கு இல்முல் பயான்ல வரும். சரியா. இல்முல் பயான்லயும் இல்லை, இல்முல் மஆனில வரும். சாரி, இல்முல் மஆனில தான் வரும். قال الله تعالى رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنين والمؤمنات. இது வந்து இத்துனாவுக்கான எக்ஸாம்பிள். இது எதுல வருதுன்னா இல்முல் மஆனில வருது. நான் வந்து செக் பண்ணிட்டேன், இல்முல் மஆனில தான் வந்து இத்துனாபு ஈஜாஸ் முசாவாத்து வருது. சரியா. ஈஜாஸ்ன்னு நம்ம என்ன பார்த்தோம், கம்மியான வார்த்தை அதிகமான மீனிங் வரும். இத்துனாபுனா அதிகமான வார்த்தை மீனிங் அதே மாதிரி இருக்கும். முசாவானா வார்த்தையும் சேமா இருக்கும், மீனிங்கும் சேமா இருக்கும். சரி. ஜியாதத்துல் லப்ஸி அலல் மானா லிஃபாய்தத்தின், அப்ப ஜியாதா லப்ஸ் வந்திருக்கு, அப்போ இது என்னது, இத்னாப் இல்லையா. அல் இத்னாப். ஹாஃபிஸு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, இங்க பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஸலவாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, கடைபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப வஸ்ஸலாத்தில் உஸ்தாவும் சொல்லியிருக்கிறாங்க, அப்போ எக்ஸ்ட்ரா வார்த்தை வருது, அப்போ இது என்னது, இத்னாப். ஆனா மீனிங் வந்து அது சொல்றது இம்பார்ட்டன்ட், மீனிங் சேம் தான், ஆனா வார்த்தை எக்ஸ்ட்ரா. சரியா. அல் ஜினாஸ் நம்ம எத சொல்றோம், ஜினாஸுக்கான டெஃபினிஷன் என்னதுன்னா மத்தஃபக ஃபீஹி அல் லப்ஸான், ரெண்டு வார்த்தை இருக்கும், அது வந்து என்னென்ன சேமா இருக்கும் நம்ம பார்க்கலாம். நவுன்ல சேமா இருக்கும், ஹுரூஃபும் சேமா இருக்கும், கூட ஷக்லும் சேமா இருக்கும், தர்த்தீபும் சேமா இருக்கும். ரெண்டு வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் வரும் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸாஅத்து அஸ்ஸாஅத்து, இதுல வந்து சேம் வார்த்தை தான் இருக்கு இல்லையா. இது நம்ம என்ன சொல்றோம், ஆஹ் தர்த்தீப்லயும் சேமா இருக்கு, ஷக்கல்லையும் சேமா இருக்கு, நவுன்லயும் சேமா இருக்கு, அப்போ அது என்னது, ஜினாஸ். இல்லையா. இன்னல் பகா ஹுவ ஷஃபா, இன்னல் பகா ஹுவ ஷஃபா, இது எதுக்கான எக்ஸாம்பிள், ஜினாஸுக்கான எக்ஸாம்பிள். ஏன்னா இங்க பாருங்க,
மினல் ஜவா பைனல் ஜவானி. இங்க ஜவாவும் ஜவானியும் வந்து சேம் வார்த்தை தான் அது. ஆனா இது என்னது, இது சிங்குலர், இது ப்ளூரல். அதனால இதுக்கான எக்ஸாம்பிள் ஜினாஸ்க்கான எக்ஸாம்பிள். وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ. பாருங்க, சா அத்துன் சேம் வார்த்தை இருக்குது. அதனால இது வந்து ஜினாஸ். وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ يُقَسِّمُ الْمُجْرِمُونَ مَا لَبِثُوا غَيْرَ سَاعَةٍ. என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு 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 அவர் கூட இந்த உலகத்துல வாழலன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது என்னவா இருக்குது, சேம் வார்த்தையா வந்திருக்கு. அப்போ அது ஜினாஸ்ன்னு பேரு. ويسمى يحيى وسمي لا يحيى ليحيى فلم يكن إلى رد أمر الله فيه سبيل. இப்போ இங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு நான் பேரு வச்ச யாஹ்யான்னு, அவன் வாழுவான்னு நான் யாஹ்யான்னு பேரு வச்சேன். ஆனா அல்லாஹ்வுடைய அம்ருக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து தன்னுடைய தன்னுடைய மகனின் ரசால வந்து அவங்க இது சொல்றாங்க. சரியா? அப்போ ரெண்டு வார்த்தையும் சேமா இருக்கு. அப்போ நம்ம அது என்ன சொல்றோம், ஜினாஸ்ன்னு சொல்றோம். ஆனா மீனிங் மாறி இருக்கும். சரியா? ஹத்தீத் அல் ஜினாஸ் மின்னல் பைனல் இபாரத். இந்த கொடுத்திருக்கிற இபாரத்துல ஜினாஸ் எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. அல் ஹைரு மஹூதுன் பினவாசிஹா அல் ஹைரு. பாருங்க, இதுல சேம் வார்த்தை சேமா இல்ல. லாஸ்ட் இருக்கிற அந்த ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கு. சரியா? அப்ப வந்து இது நம்ம என்ன சொல்றோம், ஜினாஸ்ன்னு சொல்றோம். ஒரு லெட்டர் கூட மாறி வரும். அதுவும் ஒரு வகை இருக்குது. சரியா? அல் ஹைரு அல் ஹைரு இருக்குது. அதனால இது வந்து ஜினாஸ். توافق الفاصلة في الحرف الأخير وأفضله متفاوت فقر يقال هذا. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம், சஜான்னு சொல்றோம். சஜா. சஜா வந்து லாஸ்ட் இருக்கிற அந்த ஃபாசிலானா லாஸ்ட் இருக்கிற அந்த லெட்டர். சரியா? அது வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். லாஸ்ட்ல இருக்கிற அந்த லெட்டர் வந்து சேமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், சஜான்னு சொல்றோம். துவா ஃபாசிலத்தின். ரெண்டு அடியில இருக்கிற லாஸ்ட் லெட்டர் வந்து லெட்டருக்கு தான் நம்ம வந்து ஃபாசிலான்னு சொல்றோம். பைத்துல. சரியா? அந்த பைத்துல ரெண்டு லாஸ்ட்ல இருக்கிற லெட்டரும் ஃபாசிலா வந்து எப்படி இருக்கும், துவாஃபிக் சேமா இருக்கும். அந்த ஹுரூஃப் சேமா இருக்கும். அஹீர்ல வஅஃஸலு முத்தஃபாவத் ஃபக்ருன் யுஹாலு அஸ்ஸஜா. இது வந்து சஜாக்கான டெஃபினிஷன் படிச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار. இதுல வந்து என்ன வந்து ஜரஹ்தும் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேக்குறாங்க, தௌரியாக்கான எக்ஸாம்பிள். தௌரியானா என்னன்னா, ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த வார்த்தையுடைய மீனிங் இருக்காது. தூரமா இருக்கிற ஒரு மீனிங் தான் நம்ம எடுப்போம். சரியா? இப்ப பாருங்க, அவர்கள் அல்லாஹ் தாலா தான் உங்களை மையத்தாக்கி வைக்கிறான் நைட்டுல. காலையில உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறான். யாழமும் மாஜராகும். நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஜரஹாங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா மானா வந்து சம்பாதிக்கிற மானா வந்து கொடுத்திருக்கிறாங்க. நஹார்ல காலையில வந்து என்ன சம்பாதிக்கிறீங்க, ஜரஹ என்னவா வந்திருக்கு, தூரமா இருக்கிற மீனிங் எடுத்துக்கிறதுனால தௌரியான்னு நம்ம சொல்றோம். தௌரியா வந்து இல்முல் பதியில இருக்கிற ஒரு கிஸ்ம். அந்நஹ்ரு யஷ்பஹு மீராதன் ஃபல் அஜலு தா யஜ்லு ஸதா. ஹாதல் பைத்து மிசாலுன் லித்தௌரியா. இது வந்து அந்நஹ்ரு யஷ்பஹு மீராதன் ஃபல் அஜலு தா யஜ்லு அஸ்ஸுதா. இந்த சுதா வந்திருக்கு. இது வந்து தௌரியாக்கான எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். அபியாத்து ஷேருக கல் ஃபஸ்ஸி ورا قصور بها يعوق ومن عجائب لفظها حر معناها رقيق. இங்க வந்து ஹுர்ருன் வந்து ரகீஃபுங்கிற மானா கொடுக்குதுதான். அப்போ வேற மானா கொடுக்குது. சரியா? அப்போ இது தௌரியா. ஹதீத் மிசால் தௌரியா. தௌரியா செலக்ட் பண்ணுங்க. இசா குந்த ஷரீஃபன் ஃபாசி வலா தஅதமிது அலா ஜத்திக். சரியா? இங்க வந்து தூரமா இருக்கிற மீனிங் வந்திருக்குது இந்த போயம்ல, போயத்தோடைய அடியில. அதனால இது தௌரியா. இதா குந்த ஷரீஃபன் இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா
தௌரியான செலக்ட் பண்ணுங்க. அஜம் பைன ஷை வதித்துஹு. ஒரு போயட்ரியோடைய அந்த லைன்ல ரெண்டு வார்த்தை வருது. ஒரு வார்த்தை வந்து இன்னொரு வார்த்தைக்கான ஆப்போசிட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நஹாரு லைலு அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம திபாஹ்னு சொல்றாங்க. சரியா? وننكر إن شئنا على الناس قولهم ولا ينكرون. இது பாருங்க, நுண்கிரு வலா யுன்கிரு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டான வேர்ட் வந்திருக்கு. அப்போ இது திபாஹ். حديث الطباخ من بين العبارات التالية. இங்க எங்க திபாக் இருக்கு பாருங்க. ஓ மன்கான மையிதன் அஹ்யைனாஹா. அப்போ மையத்தும் வந்திருக்கு, அஹ்யைனாஹானோ ரெண்டு ஆப்போசிட்டா வேர்டு வந்திருக்கு. அப்போ இது திபாக். இன்னக்கும் லதக்ஸிரூன இந்தல் ஃபஸஇ வதகில்லூன இந்த தமஇ. இந்த கஸீரூன வதகில்லூன வதக்ஸிரூன வதகில்லூன வந்திருக்கு. ஆப்போசிட்டான வேர்டு வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? முகாபலா. சரி, திபாகுக்கும் ஆமா திபாகுக்கும் ஆமா திபாகுக்கும் முகாபலாக்கும் என்ன எக்ஸாம்பிள்னா, இன்னக்கும் தக்சிரூன இந்தல் ஃபஸ்இ வ தகில்லூன இந்த தமஇ. இது வந்து ரெண்டு சென்டென்ஸ் ஆப்போசிட்டா வந்திருக்கு. ரெண்டு சென்டென்ஸ் வார்த்தை மட்டும் ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அது வந்து திபாக். ரெண்டு சென்டென்ஸே வந்து ஆப்போசிட் மீனிங் கொடுக்குதுன்னா நம்ம அது முகாபலான்னு சொல்லுவோம். சரியா? ஒமா கில்ஃபத்துல் பத்ரி முனீருன் கதீமஹு. இது ஹுஸ்னு தாலீலுக்கான எக்ஸாம்பிள். ஹுஸ்னு தாலீல்னா என்னன்னா, போயட் வந்து நான் சொல்றேன். சரி, இதுல ஹுஸ்னு தாலீல்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். மா கல்ஃபஹு அல் பத்ரு அல் முனீரு கதீமா ولكنها في وجهه أثر اللطم. وما كلفة البدر المنير قديمة ولكنها في وجهة أصل اللطم. ஒரே சென்டென்ஸ் இது பிள்ளையும் கொடுத்துருக்குறாங்க. ஹுஸ்னு தாலீல்னா என்னன்னா, அதுக்கு நேச்சுரலா இருக்கிற ஒரு குவாலிட்டிய வந்து அதீப் வந்து என்ன பண்றாங்க, போயிட்டு அதீப் வந்து அவங்களுடைய ஸ்டைல்ல அதை புரிய வைக்கிறாங்க. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மூன் அதாவது சந்திரன்ல இருக்கிற அந்த அந்த கரை தெரியும் இல்லையா? ஆஹ் ரொம்ப கிளியரா இருக்கு. அது நடுவுல வந்து கொஞ்சம் கலர் மாறி தெரியும் சந்திரன்ல. அது வந்து எதுக்காக இருக்கு? அது நேச்சுரலா இல்ல. யாருடைய மவுத்துக்கு வந்து அது தானே அடிச்சுக்கிச்சு. அதனாலதான் அந்த கரை வந்திருக்கு அது அப்படின்னு சொல்லி அதீவு அவங்களுடைய ஸ்டைல்ல அந்த நேச்சுரலா இருக்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க தன்னுடைய ஆஹ் ஸ்டைல்ல வந்து அது சொல்றாங்க. அதுக்கு ஹுஸ்னு தாலீல்னு சொல்லுவாங்க. சரியா? அல் ஜுஸ்உ அல் முத்தகவ்வினு மின் ஹர்ஃபைன் ஃபி இல்மில் அரூஸ். இல்முல் அரூஸ் வந்து ஒரு ரொம்பவே வாஸ்டான ஒரு டாபிக். கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு 5 கிளாஸஸ் நம்ம இல்முல் அரூஸ் மட்டும் கத்துக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அல் ஜுஸ்உல் முத்தகவ்வினு மின் ஹர்ஃபைன் ஃபி இல்மில் அரூஸ். அது வந்து அசபப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அல் ஜுஸ்உல் முத்தகவ்வினு மின் ஹர்ஃபைன் இல்முல் அரூஸ்ல வந்து ரெண்டு ஹர்ஃப வச்சு வர்றது வந்து நம்ம என்ன சொல்றோம்? சபப்னு சொல்றோம். லைஸ மின் முஸ்தலிஹாத்தி இல்முல் அரூஸ். இல்முல் அரூஸ்ல என்ன வராதுன்னா ஃபாயில் வராது. ஃபாசிலா வரும், அல் பத்தது வரும், அசபபு வரும். என்ன வராது? அல் ஃபாயில் வராது. எஸ் அலூனக அனில் அஹில்லா قل هي مواقيت للناس والحج. هذا مثال لي. இது எதுக்கான மிசால்னு கேக்குறாங்க. இது வந்து உஸ்லூபுல் ஹக்கீம்கான எக்ஸாம்பிள். உஸ்லூபுல் ஹக்கீம்னா என்னதுன்னா, ஒரு சவால் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டின்கான ஆன்சர் சொல்லாம வேற ஆன்சர் சொல்றது. இப்போ எஸ்அலுனக அனில் அஹில்லா, அவங்க வந்து சந்திரனை பத்தியும் அந்த கிரசண்ட பத்தியும் கேக்குறாங்க. அது எப்படி வந்து பெற வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அது வந்து மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ் அப்படின்னு வந்து வேற ஆன்சர் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆன்சர் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்றாங்க. சரியா? இது வந்து உஸ்லூபுல் ஹக்கீம். சரி, இதுக்கு வந்து உஸ்லூபுல் ஹக்கீம் சொல்லுவாங்க. சரி. ஐயுன்கர அல் அதீபு صراحة وضمنا علة الشيء المعروفة
அதீப் வந்து ஷராஹத்தன் வஜிப்னன் இல்லத்து. இந்த இல்லத்துங்கிற வார்த்தை வந்தாலே அது ஹுஸ்னு தாலின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதீப் வந்து அந்த இல்லத்தை வந்து என்ன சொல்றாங்க, சந்திரன்ல இருக்கிற அந்த கரையை வந்து வேற விதமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு ஹுஸ்னு தாலின்னு சொல்லணும். கீழ லிஷேஹி ஹரம் கம் சனக், கம் சின்னக், உங்களுக்கு எவ்வளோ வயசுன்னு கேக்குறாங்க. ஃபகால இன்னி அன்அமு பில் ஆஃபியா, நான் நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீங்க என்னுடைய வயசு கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? சோ அவங்க வேற ஆன்சர் கொடுக்குறாங்க. இது உஸ்லூபுல் ஹக்கீம், திறமையா ஆன்சர் பண்றது. மா زللت مصر من كيد يراد بها وإنما رخصت من عدله تربا. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா ஹுஸ்னு தாலீலுக்கான எக்ஸாம்பிள் இதுவும். லைஸ லஹு சதீகுன் ஃபி சிர்ரி வலா அதுவுன் ஃபில் அலானியா. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா முகாபலா. முகாபலா நான் சொன்னேன், ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஆப்போசிட்டா வரும். லைஸ லஹு சதீகுன், அவனுக்கு மறைவுல ஃப்ரெண்டும் இல்ல, வெளிப்படையில யாரும் இல்ல. ஆஹ் என்ன சொல்லுவோம் நம்ம, ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது, எனிமி. எனிமையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது முகாபலா, ரெண்டு சென்டென்ஸ் ஆப்போசிட்ல வந்திருக்கு. هو توافق الفاصلتين في حلف الأخير. அந்த ஃபாசிலா லாஸ்ட்ல வந்து சேமா வரும். நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு சஜான்னு சொல்றோம் இல்லையா? يحل لهم الطيبات ويحرم عليها الخبيثات. هذه الجملة مثال للمقابلة. இங்கேயும் ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஆப்போசிட்ல வருது. وإنه هو أضحك وأبكى وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا وأنه هو أضحك وأبكى وأنه هو أمات وأحيا மிசாலுல்லி திபாக். ஏன்னா ரெண்டு வார்த்தைகள் இதுல வந்து ஆப்போசிட்டா வந்திருக்கு. அதுஹக அபுகா, அமாத அஹ்யா, ரெண்டு வார்த்தைகள் ஆப்போசிட்டா வந்திருக்கிறதுனால இது திபாக்குக்கான எக்ஸாம்பிள். சரி, இது பாருங்க. கரீமுன் வாசிஉல் மக்ஃபிரா இதா ஸாகத் அல் முஅதிரா. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா முகாபலாக்கான எக்ஸாம்பிள். முசாவாத் மீன், முசாவாத் தான் நான் முன்னாடியே சொன்னேன். ரெண்டு வார்த்தைகளும் அதுக்கான மானாவும் சேமா வரும். அப்போ இல்முல் மானில இல்ல அந்த டாபிக் இது. சரியா? லப்சுன் இத்தலகா வாரி வாரிதுன் பிஹி லாசிமு மானாஹு மா ஜவாசி இராதத்தின் ஜாலிக்கல் மானா. இது கினாயாக்கான எக்ஸாம்பிள். கினாயானா பழமொழி நான் சொன்னேன். நூவமு துஹா மிசாலுல்லி கினாயா. இது வந்து கினாயாக்கான எக்ஸாம்பிள். அஸ்மத் அதம்துஹு வசால சௌலத்துஹு மிசாலுல்லி மஜாசன் அஹ்லிக்கான எக்ஸாம்பிள் இது. அல் மஷ்து பைன சௌபைக், சௌபைக்னு வந்தாலே கினாயா செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இஸ்னாதுல் ஃபெய்லி அவு மா ஃபி மானஹு இலா கைரி மா ஹுவ லஹுல் அலாஹா கரீனா மானியா. கரீனா மானியா மின் இராதத்தில் இஸ்னாதுல் ஹகீகின்னு வந்தாலே அக்லீன்னு செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இஸ்னாதுல் மஜாசி யூஜது ஃபி. மஜாஸ் வந்து எதுல நம்ம பார்க்கிறோம், மஜாதுல் அக்லில பார்க்கிறோம். அதுல இஸ்னாத் வந்து எதுல இருக்கும், மஜாதுல் அக்லில இருக்கும். إذا كان اللفظ الذي جرت فيه الاستعارة اسما جامدا. اسما جامدا வந்தாலே அது அஸ்லியான்னு நம்ம பார்த்தோம். மா ஜக்கர மாஹா முலாயிபுல் முஷப்பா பிஹி. முஷப்பா பிஹி அதுல இருந்துச்சுன்னா அது முரஷஹான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இஸ்தியாரா அல்லதி ஷரஹா, இஸ்தியாரா அல்லதி ஷரஹ ஃபீஹா பில் முஷப்பா பிஹி. அந்த இஸ்தியாரால வந்து முஷப்பா பிஹி இருக்குது. அப்போ தஸ்ரிஹியா நம்ம சொல்றோம். லவ்உன் யுகாபிலு அல் அல் அஸ்லியா தபழியா. அஸ்லியாக்கு ஆப்போசிட் என்னது, தபழியா. அதுன தஹரு அதுன தஹரி பனாபிஹி லைத்த மஹல்லு பனாபிஹி மிசாலுல்லி அஸ்லியாக்கான எக்ஸாம்பிள் இது. உலம்மா கில்லத்தில் இபிலு
امت- امتثينا إلى ابن سليمان الخطوبة مثال لمقنية example இது. ربي أني وهن العظم مني واشتعل الرأس شيبا. இந்த இஷ்டால வந்திருக்கு. இது மக்னியாக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அல் கலாமு லஹு. கலாமுக்கு எத்தனை கிஸ்ம் இருக்கு? ரெண்டு கிஸ்ம் இருக்கு. கிஸ்மைன். கலாமுக்கு என்ன இருக்குது? ரெண்டு கிஸ்ம் இருக்குது. என்ன ரெண்டு கிஸ்ம்? ஹபரு இல்லைன்னா இன்ஷா. لقد نهضت من يومك اليوم مبكرا من أغراض الخبر لازم الفائدة. لقد نهضت من يومك اليوم مبكرا. நீ இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டே அப்படின்னு சொல்றது. அதாவது அவனுக்கும் அது தெரியும், அவன் சீக்கிரமா எழுந்துட்டான்னு சொல்லி நம்ம திரும்பவும் அவனுக்கு சொல்றோம். அது லாசிமுல் ஃபாய்தா. அதுல ஒரு ஃபாய்தா இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அல் அஸ்லு ஃபில் கபரி ஐ யுல்ஹாலி. خبرல என்ன இருக்கு? ஃபாய்தத்துல் خبر இருக்கு. அல் அஸ்லு ஃபில் கபரி ஐ யுல்ஹாலி ஃபாய்தத்துல் خبرக்காக நம்ம சொல்றோம். லைஸ மின் ஹாலாத்தில் முஹாத்தப். முஹாத்தபுடைய ஹாலத் என்னென்னு நம்ம சொன்னோம். முதல்ல ஹாலியோ ஜெஹன் இருக்கும், தொலப் இருக்கும், இன்கார் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? சோ இப்திதாயி இருக்கு, தொலபி இருக்கு, இன்காரி இருக்கு. சா நபி கிடையாது. தொலபுல் கஃபி அம்முல் ஃபேலி அலா வஜில் இஸ்திஅலா. சோ இது நஹீக்கான எக்ஸாம்பிள். தொலபல் கஃபி இது டெஃபினேஷன் பா. தொலபல் கஃபி அம்முல் ஃபேலி அலா வஜில் இஸ்திஅலா. இந்த இஸ்திஅலா வந்தாலே நஹீக்கான எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். فهل لنا من شفعاء فيشفع لنا مثال لتمني. இது فهل لنا من من ஆஹ் ஷுஃபஆஇ ஃபயஷ்ஃபஉ லனா. இது யாராவது இருக்காங்களா அப்படின்னு தமன்னா பண்றது, விஷ் பண்றது. இது சரியா? ينقسم الكسر ينقسم الكسر باعتبار الحقيقة والواقع إلى حقيق وإضافي. கஸ்ருன்னு ஒரு டாபிக் இருக்குது இல்முல் மஆனில. அது ஹகீகி வ இதாஃபி நம்ம ரெண்டு கிஸ்மா பிரிக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம இல்முல் பலாகத்துல் வாதிஹா முடிச்சிட்டோம். இல்முல் 60 ஒரு தனி டாபிக், கொஞ்சம் பிக் டாபிக். அது நம்ம தனியா சர்ச் பண்ணி இல்முல் 60 டைம் இருந்தா லாஸ்ட்ல படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இல்முல் பயான், இல்முல் பதி, இல்முல் மஆனி மட்டும் நம்ம இதுல வர கொஸ்டின்ஸ் நம்ம தரவா திரும்ப திரும்ப கேட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.